இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது 2014ஆம் ஆண்டு கேள்வி. இதுவும் ஒரு வித்தியாசமான டைப்பான கேள்வி. பார்த்துக்கணும். என்ன சொல்கிறாங்க? ஆர்ஏ பரப்படர்த்தி சிக்மாயமுடைய ஒரு சீரான பொல்லரை கோள ஓட்டினை அதன் வட்ட விளிம்பிற்கு சமாந்தரமானதும் மையம் ஓவிலிருந்து ஏ கொஸ் அல்பாவில் உள்ளதுமான ஒரு தளத்தினால் வெட்டுவதன் மூலம் பெறப்படும் அடித்துண்டின் புயிர்ப்பு மையம் ஓசியின் நடுப்புள்ளியில் உள்ளதென தொகையிடலின் மூலம் காட்டுக. இங்கு சி ஆனது சிறிய வட்ட விளிம்பின் மையமாகும். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பொல்லரை கோலம் இருக்கு. அதுல இருந்து பாருங்க, மையம் ஓவில் இருந்து ஏ கொஸ் அல்பா தூரத்துல ஒரு பிளேட் ஒரு தளத்தால் அப்படியே வெட்டுறாங்க. வெட்டினா உங்களுக்கு என்ன நடக்கும்? ரைட், வெட்டினம் என்று சொன்னால் இப்படி இருக்கிற இவ்வளவு பகுதியும் உங்களுக்கு என்னவாயிடும்? இல்லாமல் போயிடும். இவ்வளவு பகுதியும் உங்களுக்கு இல்லாமல் போனால் பெறப்படுறதா உங்களுக்கு இப்ப கேட்குறாங்க. இப்ப இதுல ஆரை வந்து உங்களுக்கு ஏன்னு தெரியும், இந்த தூரம் வந்து ஏ கொஸ் அல்பான்னு தெரியும். ஆரை தானே, அப்ப இதுவும் வந்து உங்களுக்கு என்ன ஏ. அப்ப இந்த நீளம் ஏ கொஸ் அல்பா. ரைட், அப்ப பாருங்க, இது 90 சொன்னால் அப்ப நிச்சயமா உங்களுக்கு விளங்கணும் இந்த கோணம் உங்களுக்கு என்ன அல்பா. இது நீங்க தான் விளங்கிக் கொள்ளும். ரைட், அப்ப இதோட புயிர்ப்பு மையத்தை வந்து ஓசியிட நடுப்புள்ளியில இருக்குமென்று கேட்க சொல்றாங்க. ரைட், இதுக்கு வந்து இல்லை பாஸ் பேப்பரில் நிறைய தரம் வந்த கேள்வி. ஆனால் என்ன கொஞ்சம் பின்னுக்கு என்ன 2005 வந்திருக்கு, 96ஆம் ஆண்டு வந்திருக்கு, அதுக்கு முதல் 80களில் வந்திருக்கு. ரைட், அப்படி வந்திருக்கு. ரைட், அப்போ இங்கே பாருங்க, ஏ கொஸ் அல்பா இப்படி இருக்கு. அப்போ இதை காணணும்னா இதுக்கு வந்து பாவிக்க போகிறது எல்லாமே பேசிக்காக ஏற்கனவே பார்த்தா 6 தியரி தான். அதில் இருந்தால் இதுகளுக்கு பாவிக்க போகிறோம். இதுக்கு பயன்படுத்த போகிறோம் பொல்லரை கோலத்துக்கு பயன்படுத்தினா அதே தியரி. இப்போ பாருங்க, இங்கே வந்து என்ன சொல்லுங்க, என்ன இருக்கு இடையில இப்படி இருக்கிற ஒரு வட்ட வளையத்தை எடுத்து மையத்தில் எப்படி மையத்தில் டி தீட்டா, சிறிய கோணம் டி தீட்டா. இது வந்து என்ன சொல்லுங்க, பொதுவாக இருக்கிற ஒரு கோணம் தீட்டா. ரைட், பொதுவாக இருக்கிற ஒரு கோணம் தீட்டா. இது வந்து என்ன சொல்லுவோம், அல்ஃபா கோணம் இல்லையா. பொதுவாக ஒரு கோணம் தீட்டாவை இருக்கிற மையத்தில் டி தீட்டா கோணம் எதிரமைக்கிற சிறிய ஒரு வட்ட வளையத்தை எடுத்துக்கொள்ளும். இப்போ உங்களுக்கு தெரியும், இது மையத்தில் எவ்வளோ பகுதி மையத்தில் எதிரமைக்கிற கோணம் வந்து என்ன சொல்லுவோம், டி தீட்டா. இது ஆரை வந்து என்ன ஏ. எனவே உங்களுக்கு இவ்வளோ பகுதியின் நீளம் என்னன்னு தெரியும், ஏ டி தீட்டான்னு தெரியும். ரைட், இப்போ பார்த்துக்கொள்வோம். என்ன சொல்லுங்க, என்ன இதில் புயிர்ப்பு மையம் காணணும். இதில் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து தெளிவாக பாருங்க. பரப்படர்த்தி சிக்மா அவங்க கேள்வியில் சொல்லிட்டாங்க. சமச்சீரின்படி ஓசி வழியே புயிர்ப்பு மையம் காணப்படும். புயிர்ப்பு மையம் ரைட். அடுத்தது வந்து பாருங்க, என்ன இந்த சிறிய வளையத்தின் திணிவு. இதை நீங்கள் டிஎம்ன்னு சொல்லுவாங்க, டெல்டா எம்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இதை டெல்டான்னு சொல்லுவாங்க அல்லது வந்து என்ன சொல்லலாம், நம்ம டிஎம்ன்னு சொல்லுவோம். நம்ம இதுவரைக்கும் செய்து ஃபுல்லாக டிஎம்னா சிறிய கீழத்தின் திணிவு, சிறிய வளையத்தின் திணிவு டிஎம். உங்களுக்கு தெரியும், இது வந்து என்ன சொல்லுங்க, ஒரு பரப்பாலான உடல், பரப்பாலான வளையம் என்ற கூட உங்களுக்கு வந்து என்ன அதை ஏற்கனவே செய்த அதே விஷயங்கள் தான். என்னது, இப்படி ஒரு பரப்பு, இதில் தடிப்பம் உங்களுக்கு தெரியும், என்ன ஏ டி தீட்டான்னு தெரியும். ரைட், உங்களுக்கு இப்போ தெரிய வேண்டியது வந்து இதில் இந்த ஆரை. ரைட், அப்போ ஆரை வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது பாருங்க, இந்த நீளம் ஏ, ஆரை ஏ, இந்த கோணம் தீட்டா. எனவே இவ்வளவு நீளம் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது, ஏ சைன் தீட்டாவாக இருக்க போகுது. இப்போ இந்த நீளம் வந்து பாருங்க, இவ்வளவும் ஏ சைன் தீட்டா. ரைட், அப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன ஏ சைன் தீட்டாண்டால் சுற்றளவு வந்து உங்களுக்கு வரப்போகுது 2π ஏ சைன் தீட்டா.
அதோட தடிப்பம் வந்து AD தீட்டா. உங்களுக்கு வரப்போகுது வந்து பாருங்க 2π a வர்க்கம் sin தீட்டா d தீட்டா. dm எப்படி இருக்கிறதா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன dm கண்டுக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன திருப்புத்திறன் தத்துவத்தை வச்சுக்கொண்டு என்ன தனித்தனி நிறைகளின் அட்சரணிய கூட்டுத்தொகை. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க எக்ஸ் பார் காண வேணும். அதாவது இதில் புயிர்ப்பு மையம் காண வேணும். ரைட் ஜி எக்ஸ் பார் கமா பூஜ்ஜியம் இல்லையா. இந்த எக்ஸ் பார் எப்படி காண போகிறோம் திருப்புத்திறன் தத்துவத்தை வச்சு காண போகிறோம். தனித்தனி நிறைகளின் திருப்பங்களின் கூட்டுத்தொகையின் கீழ் மொத்த நிறை வந்து எதை தரும் அல்லது இந்த என்ன dm இன்டு அதுக்கான தூரம் வந்து என்ன சொல்லுவோம் a cos தீட்டா. இதில் இங்கே இந்த அச்சில் இருந்து இதுக்கான திருப்பம் எடுக்கல இதில் நிறை dm அதுக்கான தூரம் வந்து என்னவா இருக்கும் பாருங்க a cos தீட்டா. ரைட் அதற்கு மொத்த நிறை. இப்போ பாருங்க இப்போ இது இங்கே வித்தியாசம் என்னன்னா எங்கிருந்து எங்கே தொகையிட போகிறோம்ன்றது தான் இங்கே விஷயம். இங்கே பாருங்க ஏற்கனவே வந்து என்ன அரைக்கோள ஓடுக்கு வந்து என்ன இப்போ 0 π/2 வரைக்கும் என்ன செஞ்சோம் தொகையிட்டோம். ஆனால் இங்கே பாருங்க இங்கே முதலாவது உடல் தொடங்குது இங்கே இருந்து இங்கே மட்டும்தான் உடல் இருக்கு. அப்போ இது மாதிரி வளையங்களாக நம்ம எங்கிருந்து பிரிக்க தொடங்குவோம் இந்த இடத்துல இருந்து பிரிச்சுட்டு இது வரைக்கும் வரப்படும். அப்போ இந்த இடத்துல இருந்து பிரிச்சுட்டு வாரம் என்று சொன்னால் இந்த இடத்துல கோணம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் அல்ஃபாவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல தீட்டா வந்து உங்களுக்கு என்ன சொல்லுங்க அல்ஃபா. எங்க வரையும் தொகையிட போறீங்க π/2 வரை π/2 வரை. அப்போ இங்க பாருங்க எக்ஸ் பார் எக்ஸ் பார் வந்து உங்களுக்கு இருக்க போது dm வந்து என்ன இருக்கு. அப்போ உங்களுக்கு மொத்தமாக வாடுறது வந்து என்ன சொல்லுங்க இதோட உங்களுக்கு இவடத்தை வந்து என்ன ஒரு சிக்மாவும் சேர்த்துக்கொள்வோம். ரைட் அப்போ இங்கே பாருங்க என்னது தொகையிட அல்ஃபாவிலிருந்து π/2 வரைக்கும் என்னது இது பெருக்குவமாக இருந்தால் 2π a கணம் sin தீட்டா cos தீட்டா சிக்மா d தீட்டா. அதற்கு தொகையிட அல்ஃபாவிலிருந்து π/2 வரைக்கும் dm 2π a வர்க்கம் சிக்மா sin தீட்டா d தீட்டா. ரைட் அப்போ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2π a வர்க்கம் சிக்மா 2π a கணம் சிக்மா. ஸோ உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது a எல்லாம் சுருக்கப்பட உங்களுக்கு எல்லா மாலையும் போகும். இங்கே ஒரு a மட்டும் மிஞ்ச போகுது. ரைட் ரைட் இதில் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம இந்த ட்ரெண்டை வெட்டாமல் விடும் ட்ரெண்டை சுருக்காம விடுவோம். ஏன்னால் ட்ரெண்டு sin தீட்டா கொஸ் தீட்டா உங்களுக்கு வரப்போகுது sin 2 தீட்டா. தொகையிடல் அல்ஃபாவிலிருந்து π/2 வரைக்கும் d தீட்டா. தொகையிடல் இங்கே வந்து உங்களுக்கு என்ன ட்ரெண்ட் ஒன்று மிச்சமாக இருக்க போகுது π a வர்க்கம் சிக்மா எல்லாம் போயிடும். அப்போ sin தீட்டா உங்களுக்கு வரப்போகுது இங்கே அல்ஃபாவிலிருந்து π/2 வரைக்கும் d தீட்டா. அப்போ இதில் தொகையிடு. அப்போ இங்கே பாருங்க என்ன நடக்க போகுதுங்க a சைனை தொகையிட்டோம்னா மைனஸ் cos 2 தீட்டா. இப்போ வகையிடக்குள்ள 2 தீட்டா வகையிட்டோம்னா 2 பேருக்கோணும் தொகையிடக்குள்ள என்ன செய்யணும் பிரிக்க வேணும். இப்போ எல்லை வந்து உங்களுக்கு எங்கேருந்து எங்கே மாறப்போகுது அல்ஃபாவிலிருந்து π/2 வரைக்கும். அதற்கு கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 அப்படியே இருக்க போகுது. sin தீட்டாவை துவைட்டிங்கன்னா அதே மைனஸ் வரப்போகுது கொஸ் தீட்டா ரைட் அல்ஃபாவிலிருந்து π/2 வரைக்கும். ரைட் இதை கொடுப்பீங்கன்னு சொன்னால் இங்கே வரப்போகுது மைனஸ் மைனஸ் போகும் a/4 π/2 இங்கே பிரதியிடுவோமாக இருந்தால் உங்களுக்கு வார விடை வந்து கொஸ் π என்று வரப்போகுது மைனஸ் கொஸ் 2 அல்ஃபா. அதற்கு π/2 பிரதியிடுவோமாக இருந்தால் இங்கே 0 ரைட் மைனஸ் கொஸ் அல்ஃபா. ரைட் அப்போ இதை இன்னும் சுருக்க வேண்டி வரும் உங்களுக்கு. அப்போ கொஸ் π என்றக்குள்ள சய உண்டு சய கொஸ் 2 அல்ஃபாவின் கொஸ் அல்ஃபா மைனஸ் எல்லாமே வெட்டுப்பட a/4
1 சக கொஸ் 2 அல்ஃபாவின் கீழ் கொஸ் அல்ஃபா. உங்களுக்கு தெரியும் திரிகோண சர்வ சமன்பாடுகளின் படி மடங்குகோண வாய்ப்பாடில் வந்து என்ன கொஸ் 2 1 சக கொஸ் 2 அல்ஃபாவுக்கு பதிலாக நீங்கள் பிரதியிடலாம் 2 கொஸ் வர்க்கம் அல்ஃபா. ஒரு இங்கே ஒரு ஏ மொண்டி இருக்குது 2 ஏ கொஸ் வர்க்கம் அல்ஃபா கீழ் இங்கே வந்து பாருங்க 4 தடவை கொஸ் அல்ஃபா. இதை சுருக்குவமாக இருந்தால் ஏயின் கீழ் 2 கொஸ் அல்ஃபா. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நீளம் வந்து என்ன ஓசிக்கான நீளம் வந்து ஏ கொஸ் அல்ஃபா. அப்போ உங்களுக்கு என்ன வருது ஏயின் கீழ் 2 கொஸ் அல்ஃபான்றது ஓசியின் கீழ் 2. ரைட், இதான் உங்களுக்கு முதலாவது காட்ட சொன்ன விஷயம். கேள்வியில் இப்போ அடுத்த பார்ட் சொல்கிறாங்க. கேள்வியை டிஸ்பிளேயாகவும் பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க? ஆரை ஏ சைன் அல்ஃபாவையும் அதே பரப்படர்த்தி சிக்மாவையும் உடைய ஒரு மெல்லிய சீரான வட்ட தட்டின் ஓரத்தை மேற்குறித்த அடித்துண்டின் சிறிய வட்ட விளிம்புடன் விரைப்பாக பொருத்தி ஒரு கிண்ணம் செய்யப்பட்டுள்ளது. அக்கிண்ணத்தின் புவிப்பு மையம் ஓசி மீது ஓவிலிருந்து உள்ளதென காட்டுக. இப்போ வந்து பாருங்க, இங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த உடலுக்கு இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஒரு மூடி ஒன்று போடுறாங்க. எப்படி என்ன இருக்கு, இந்த உடலுக்கு ஏ சைன் அல்ஃபான்னு சொன்னேன்னு சரியா இதோட பொருந்துற மாதிரி. இதோட நீளம் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும், இது ஏ கோஸ் அல்ஃபா. இந்த கோணம் வந்து என்ன சொல்லுங்க, இந்த கோணம் அல்ஃபா. இது ஆரை ஏ என்று தெரியும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன, இப்படி ஒரு மூடி ஒன்று போடுறாங்க. எப்படி ஏ சைன் அல்ஃபா ஆரை இருக்கிற ஒரு மூடி ஒன்று போடுறாங்க. ரைட், இது ஓ, இது வந்து உங்களுக்கு என்ன சி. ரைட், இப்போ இதான் உங்களுக்கு உருவம். ரைட், ஓஎக்ஸ் ஓவர். ரைட், அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும், பழமையான மெத்தட் என்ன செய்யணும், சார்ட் போடணும். ரைட், சாதாரண திருப்பத்திடத்தில் தான் சார்ட் போடுவோம். முதலாவது என்ன, உடல். ரைட், அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், சமச்சீரின் படி ஓஎக்ஸ் வழியே புவியீர்ப்பு மையம் காணப்படும். அந்த வசனம் இங்கே கட்டாயம் சொல்லக்கூடிய வேண்டி இருக்கு. சமச்சீரின் படி ஓஎக்ஸ் வழியே புவியீர்ப்பு மையம் காணப்படும். முதலாவது உடல். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், திணிவு. திணிவு. அடுத்தது ஓ வையிலிருந்து புவியீர்ப்பு மையம். ஓ வையிலிருந்து புவியீர்வை மையம். முதலாவது உடலை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே எடுத்த இந்த அரைக்கோள கிண்ணம். அப்ப இதோட திணிவு வந்து நீங்க ஏற்கனவே வந்து என்ன கண்டிருப்பீங்க. எப்படி நம்மளுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. முதல் வந்து உங்களுக்கு டிஎம் வந்து என்னத்துக்கு சமனாக இருந்தது, 2 பை ஏ வர்க்கம். 2 பை ஏ வர்க்கம் சைன் அல்ஃபா. 2 பை ஏ வர்க்கம் சைன் தீட்டா சிக்மா டி தீட்டா வந்து இருந்தது. ரைட், அதாவது இந்த நம்ம எடுத்துக்கொள்ளும் இந்த சிறிய வளையம் இதோட உயிர்ப்பு டிஎம், இது சிறிய உருவத்தின் நிறை வந்து என்னன்னு சொல்லுங்க, ஆரை வந்து உங்களுக்கு என்ன ஏ சைன் தீட்டா. இந்த தடிப்பம் வந்து என்ன ஏ டி தீட்டா. ரைட், அப்போ இந்த சிறிய உடல்ற திணிவு வந்து என்ன சொல்லுவீங்க, முதலாவது இதுக்கு பரப்பு வேணும். சுற்றளவு வந்து பாருங்க 2 பை ஏ சைன் தீட்டா தர ஏ டி தீட்டான்ற கூட 2 பை ஏ வர்க்கம் சைன் தீட்டா பரப்படர்த்தி சிக்மா டி தீட்டா. அப்போ இது சிறிய உடலுக்கு தான் இந்த திணிவு. மொத்த உடலுக்கு கண்டு செயல்கள் என்ன வேணும், தொகையிடணும். அப்போ என்ன, மொத்த உடலுக்கு கண்டு கூட உங்களுக்கு என்ன வரப்போகுது, M1 என்று வச்சுக்கொள்றேன். தொகையிடல் 2 பை ஏ வர்க்கம் சிக்மா சைன் தீட்டா டி தீட்டா. இங்கே வந்து பாருங்க, இது எங்கிருந்து எங்கே வருது, அல்ஃபாவில் இருந்து π/2 வரைக்கும் வருது. ரைட், அப்போ இங்கே வந்து பாருங்க 2 பை ஏ வர்க்கம் சிக்மா. ரைட், சைன் தீட்டாவை தொகையிடுவோமாக இருந்தால் உங்களுக்கு வாரது வந்து என்ன சொல்லுங்க, மைனஸ் கொஸ் தீட்டா. உங்களுக்கு எல்லை வந்து எங்கே, அல்ஃபாவில் இருந்து π/2 வரைக்கும். ஸோ இதை பிரதிடுவீங்கன்னு சொன்னால் கொஸ் π/2 பிரதிட்டா 0 மைனஸ் கொஸ் அல்ஃபா. அப்போ உங்களுக்கு விடை வரப்போகுது என்ன, 2 பை ஏ வர்க்கம் சிக்மா கொஸ் அல்ஃபா. அப்போ இதான் வந்து என்ன சொல்லுங்க, இந்த உடல்ற திணிவு. இது தெரிஞ்சிருக்க வேணும், 2 பை ஏ வர்க்கம் சிக்மா கொஸ் அல்ஃபா. ரைட், இது உங்களோட திணிவு M1 இருக்க போகுது. ரைட், அப்போ இதோட புவியீர்ப்பு மையம் ஏற்கனவே கண்டுட்டோம். எங்க ஏயின் கீழ் 2 கொஸ் அல்ஃபாண்டு கண்டம் ஏற்கனவே. ரைட், அடுத்தது வந்து என்ன சொல்லணும், இந்த சிறிய வட்டத்தட்டம், அதாவது இந்த மூடி, இதோட திணிவு M2.
அப்போ இதில் பரப்பளவு பார்த்தீங்கன்னா இதில் ஆரை உங்களுக்கு தெரியும் என்ன ஏ சைன் அல்வா. வட்டத்தட்டுக்கு பரப்பு வந்து என்ன 2 பையார் வர்க்கம். ஸோ உங்களுக்கு திணிவு என்ன வரப்போகுது பை ஏ வர்க்கம் சைன் வர்க்கம் அல்ஃபா. இது பரப்பு பரப்படர்த்தி வந்து என்ன திணிவை தரப்போகுது. இதுக்கான தூரம் வந்து எங்க இதில் மையத்தில் இதை புயிர்ப்பு மையம் இருக்க போகுது இல்லையா. அப்போ இதுக்கான தூரம் வந்து என்ன ஏ கொஸ் அல்ஃபா தூரத்தில் இருக்கு. இது மொத்த உடல் வந்து இப்போ பார்ப்போம். மொத்த உடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் M1 + M2 இருக்க போகுது. இதுக்கான புயிர்ப்பு மையம் வந்து என்ன x1 பார் என்று நான் எடுத்துக்கொண்டேன். இப்போ அதான் காணுவேன் இந்த x1 பார் கமா 0 இல்லையா. இவர்தா புயிர்ப்பு மையம் G1. அப்போ இதுக்கு பயன்படுத்த போகிற ஐடியா வந்து என்ன திருப்புத்திறன் தத்துவம். இந்த 2 நிறையும் சேர்த்து தான் இந்த முழு நிறை. ஸோ இந்த நிறையின் திருப்பம் OH பற்றி இந்த நிறையின் திருப்பம் ப்ளஸ் இந்த நிறையின் திருப்பம் மொத்த நிறையின் திருப்பத்துக்கு சமம். ஸோ உங்களுக்கு வரப்போகுது வந்து என்ன M1 × A2 cos alpha M2 × A cos alpha சமன் M1 + M2 என்னன்னு வரப்போகுது x⁻1. எனவே x⁻1 வந்து உங்களுக்கு வரப்போகுது. இங்கே பாருங்க A cos alpha பொதுவாக எடுப்பமாக இருந்தால் உங்களுக்கு வர்றது M1 × M2. அதே நேரம் நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஏன் இப்படி M1 M2 எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாறிலிகளை இல்லாமல் செய்கிறதுக்காக. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லலாம் M1 × M2 தர அரை ப்ளஸ் 1 A cos alpha வின் கீழ் உங்களுக்கு வரப்போகிறது என்ன M1 × M2 ப்ளஸ் 1. என்ன செஞ்சுருக்கேன் முதல் M2வால் பிரிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு x1 பாரை எழுவாயாக்குறதுக்கு இப்படி செஞ்சுருக்கேன். இங்கே A cos alpha பொதுவாக. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்ன M1 × M2 ரைட். M1 × M2 என்று சொல்லுவோமாக இருந்தால் இங்கே பாருங்க பையே வர்க்கம் சிக்மா போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன M1 × M2 தருவது 2 cos alpha வின் கீழ் சைன் வர்க்கம் அல்ஃபா. ஸோ இங்கே வந்து பிரதிரூபமாக இருந்தால் 2 வெட்டுப்படும். சில சுருக்கங்கள் நேரடியாக செய்கிற நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள் 2 வெட்டுப்படும் M1 × M2 ரைட். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் x1 பார் என்ன வரப்போகுது உங்களுக்கு cos alpha வின் கீழ் சைன் வர்க்கம் அல்ஃபா ப்ளஸ் 1 தர A cos alpha கீழே வந்து என்ன M1 × M2 2 cos alpha வின் கீழ் சைன் வர்க்கம் அல்ஃபா ப்ளஸ் 1 ரைட். அப்போ இங்கே பாருங்க இங்கே வந்து என்ன சொல்லணும் ஹோமசி எடுப்போம்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிற விடையை பார்த்துக்கொள்ளுங்க. cos alpha சைன் வர்க்கம் அல்ஃபா cos alpha ப்ளஸ் சைன் வர்க்கம் அல்ஃபா. இந்த சைன் வர்க்கம் அல்ஃபாவை நான் எப்படி எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் 1 - cos வர்க்கம் அல்ஃபா என்று எழுதிக் கொள்ளலாம் இன்டு A cos alpha. கீழே வந்து என்ன 2 cos alpha இங்கே ப்ளஸ் சைன் வர்க்கம் அல்ஃபா. இங்கே ஃபார்மசி எடுக்கக்குள்ள ப்ளஸ் சைன் வர்க்கம் அல்ஃபா. அதை நான் இப்போ எப்படி எழுதிக் கொள்ளலாம் 1 - cos வர்க்கம் அல்ஃபா என்று எழுதிக் கொள்ளலாம். இப்போ வந்து என்ன 2 cos alpha ப்ளஸ் 1 - cos வர்க்கம் அல்ஃபா. இங்கே வந்து பாருங்கள் ஃபார்மசி எடுக்கக்குள்ள இங்கே வர சைன் வர்க்கம் அல்ஃபாவும் இங்கே வர சைன் வர்க்கம் அல்ஃபாவும் உங்களுக்கு என்ன செய்யும் இல்லாமல் போயிடும். எனவே உங்களுக்கு இதான் வந்து உங்களுக்கு என்ன காட்ட சொன்னபடியாக இருக்க போகும். அப்போ பாருங்க இப்போ அடுத்த பாட் வந்து என்ன சொல்கிறாங்க அல்ஃபா சமன் பையன்கள் 3 எனவும் கிண்ணத்தின் நிறை W எனவும் கொள்வோம். நீளம் B-ஐயும் நிறை W⁴ உடைய ஒரு மெல்லிய சீரான கோல் AB-ஐ உருவில் காணப்படுகின்றவாறு OAB ஆகிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு கைப்பிடியை கிண்ணத்தின் விளிம்புடன் விரைப்பாக பொருத்தி ஒரு சோஸ்பேன் செய்யப்பட்டுள்ளது. சோஸ்பேனின் புயிர்ப்பு மையத்தானத்தை காண்க. அப்போ முதல் வந்து சொல்லுங்க அல்ஃபா சமன் பையன்கள் 3 தாராங்க. அப்போ நீங்கள் செய்கிறது கடும் வேகமாக இருக்கும் நீங்கள் ரைட் எக்ஸ் பார். அப்போ x1 பார் வந்து அல்ஃபா சமன் π/3 என்று சொன்னால் அப்போ பாருங்க அல்ஃபா சமன் π/3 என்றால் இங்கே எல்லாமே கொஸ். எனவே பாருங்க கொஸ் அல்ஃபா சமன் கொஸ் பையன்கள் 3 சமன் உங்களுக்கு வரப்போகுது அரை. அப்போ இங்கே பார விடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது பாருங்க சொல்லுங்க அரை
சக 1 சய 1 4 a 2 இங்கே 2 தர 1 சக 1 சய 1 4 ரைட். அப்போ இங்கே பாருங்க 2 இங்கே 1 இங்கே வந்து என்ன சொல்லுவோம் 1 4. அப்போ மொத்தமாக இங்கே வரப்போகுது 5 4 ரைட். இங்கே வந்து பாருங்க 2 சய 1 4 என்றக்குள்ள உங்களுக்கு வந்து பாருங்க 7 4 தர a 2 என்றக்குள்ள உங்களுக்கு வரப்போகுது 5 a 14. ரைட். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ கேட்குறாங்க இந்த உடல்களை தான் கேட்குறாங்க. ரைட். அப்போ இதை வந்து ஒரு அச்சில் கொண்டு வருவோமாக இருந்தால் பார்த்துக்கோங்க. இது எக்ஸ் அச்சு, ஓ எக்ஸ் அச்சு, இது ஓ ஒய் அச்சு. ரைட். அப்போ இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. ரைட். இப்போ சோர்ஸ் பாயிண்ட் நிறை டபிள்யூ, கைப்பிடியின் நிறை டபிள்யூங்கள் 4. அப்போ சார்ட்டை போட்டுக்கொள்வோம். எப்படி? முதலாவது உடல், ரைட், திணிவு, திணிவு, ரைட். ஓஎக்ஸிலிருந்து புவியீர்வை மையம், ஓஎக்ஸிலிருந்து புவியீர்வை மையம். அடுத்தது ஓஒய்யிலிருந்து புவியீர்வை மையம். அப்போ உடல் என்றக்குள்ள உங்களுக்கு வரப்போகிறது முதலாவது சோர்ஸ் பேன், இந்த தட்டம். அப்போ பாருங்க இதோட திணிவு வந்து உங்களுக்கு டபிள்யூ என்று தாராங்க. ஓஎக்ஸில் இருந்து புவியீர்ப்பு மையம், ஓஎக்ஸில் வழியே தான் புவியீர்ப்பு மையம் இருக்க போகுது இந்த தட்டத்துக்கு. சமச்சீர் அச்சின் வழியே இருக்க போகுது. அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன பூச்சியமாக இருக்கும். ஓஒய்யில் இருந்து எவ்வளவு தூரம் என்று பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து எவ்வளவு தூரம் 5 a 14 இருக்க போகுது. அடுத்தது வந்து சொல்லுங்க என்ன இருக்கு, இந்த கைப்பிடி, கைப்பிடியில நீளம் என்னன்னு தாராங்க உங்களுக்கு, நீளம் பிஐ உடைய கைப்பிடி. அப்போ பாருங்க இதோட நீளம் வந்து என்னன்னு தாராங்க, பி என்று தாராங்க. இதோட நீளம் பி என்று சொன்னால் இதோட திணிவு வந்து உங்களுக்கு சொல்லுங்க நீளம் பி. அதோட இதோட நிறை வந்து தாராங்க டபிள்யூ 4. ரைட். ஓஎக்ஸில் இருந்து புவியீர்ப்பு மையம் எங்க அது நடுப்புள்ளியில் இருக்க போகுது. முதல் இவ்வளவு வந்து 6 ஏயில் இருந்து தான் b/2 தூரத்தில் இருக்கு. அப்போ a + b/2. இங்கே பாருங்க ஓஒய்யில் இந்த எவ்வளோ தூரத்தில் இருக்கு, ஓஒய்யில் இது இருக்கு. அப்போ இங்கே பாருங்க இது பூச்சி. அப்போ மொத்த உடலுக்கு தான் இப்போ காணப்படும். என்ன சொல்லுங்க என்ன என்னது மொத்த சோர்ஸ் பேனுக்கு பார்க்கக்கூட. ரைட். அப்போ இப்படி வரப்போகுது இந்த ஷேப். இதுக்கு வந்து என்ன மொத்த நிறையன்னு பார்க்கக்குள்ள உங்களுக்கு 5 டபிள்யூ 4. இங்கே வந்து பார்ப்போம் ஓஎக்ஸில் இந்த புவியீர்ப்பு மையம் என்றக்குள்ள உங்களுக்கு வரப்போகிறது /2. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க ஓஒய்யில் இருந்து புவியீர்ப்பு மையம் என்றக்குள்ள உங்களுக்கு வரப்போகிறது x2. எனவே உங்களுக்கு என்ன அதுக்கு பிறகு வர திருப்பி தரம் தத்துவம். எனவே என்ன சொல்லுங்க 5 டபிள்யூ 4 தர /2. இங்கே வந்து உங்களுக்கு வரப்போகிறது என்ன டபிள்யூ 4 a + b 2. ரைட். எனவே டபிள்யூ 4 போனால் /2 சமன் வரப்போது 1 5 a + b 2. ரைட். அடுத்தது வந்து பாருங்க இங்கே வந்து பார்ப்போம் 5 டபிள்யூ 4 x2 சமன் உங்களுக்கு வரப்போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டபிள்யூ தர 5 a 14. அப்போ இங்கே சுருக்கமாக இருந்தால் x2 உங்களுக்கு வரப்போகிறது டபிள்யூ x2 சமன் எல்லாம் சுருக்கப்பட உங்களுக்கு a 2a 7 வரப்போகுது. ரைட். அப்போ இதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் காணிச்சோன்னா புவியீர்ப்பு மையம். இப்போ அடுத்தது வந்து என்ன சோஸ்பேன் கைப்பிடியின் ஒரு முனை பியிலிருந்து சுயாதீனமாக தொங்கவிடப்பட்டு கைப்பிடி கீழ்முக நிலைக்குத்துடன் கோணம் 1 tan 1/7 ஆக்குமாறு 40 தொங்குகிறது. 3b = 4a என காட்டலாம். ரைட். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க இதோட முனையில இருந்து கட்டி தொங்க விடுறாங்க. கட்டி தொங்க விடக்கூட இப்போ சோஸ்பேன் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஆக்ரோ கோணம் நிலைக்குத்தோட ஆக்ரோ கோணம் வந்து
ஏன்னா டான் இன்வர்ஸ் ஒன்றுங்களில் ஏழு. அப்போ உங்களுக்கு பாருங்க புயிர்ப்பு மையம் உங்களுக்கு இங்கே எங்கேயாவது இருக்க போகுது இல்லையா? ரைட். அப்போ இங்கே வந்து கட்டி தொங்க விடுறாங்க, இதான் பி. அப்போ இங்கிருந்து கட்டி தொங்க விடக்கூட உங்களுக்கு என்ன சொல்லுங்க, கட்டி தொங்க விடப்படும் புள்ளியையும் நிலைக்குத்து கோடு புயிர்ப்பு மையத்தையும் இணைக்கிற கோடு தான் வந்து கூட என்ன நிலைக்குத்து கோடாக இருக்க போகுது. அப்போ இப்போ பாருங்க இந்த கோணம் தான் உங்களுக்கு என்னவா தீட்டா. தீட்டாண்டா என்ன டான் இன்வர்ஸ் 1/7. அப்போ டான் தீட்டா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது 1/7க்கு சமனாக இருக்க போகுது. டான் தீட்டா எதிர்பக்கம் உங்களுக்கு இவ்வளவு வந்து என்ன x2 ஆக இருக்க போகுது. x2 வந்து எப்படி கண்டிருக்கீங்க 2a/7. ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, இன்னும் இருக்கிற இவ்வளவு தூரம் என்ன, இது b, இது a, இது /2. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், a + b-இலிருந்து /2 கழிக்கிறது. அப்போ இங்கே பாருங்க a + b - /2 என்னது a/5 + -b/10. அப்போ இங்கே வந்து சுருக்கக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யலாம் 7 போயிடும். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவீங்க, இங்கே கழிச்சிங்கன்னு சொன்னால் 4a/5 சக 9b/10 சமன் 2a. ரைட். அப்போ இது இன்னும் சுருக்கமாக இருந்தால் 9b/10 சமன் இங்கே உங்களுக்கு வரப்போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சுருக்கணும்னு சொன்னால் 8 10 4 6a/5. அப்போ இதை இன்னும் சுருக்கமாக இருந்தால் உங்களுக்கு வரப்போகிற விடை வந்து 3b சமன் 4a இருக்கும். இதான் உங்களுக்கு காட்டுச்சொன்ன விடை. இவ்வளோதான் கூட 2014ஆம் ஆண்டு கேள்வி.